refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, Mr. Ba, welcoming Kalakana fans to RRR. சார் ஜிடி vs எம்ஐ போட்ட ப்ரெடிக்ஷனில் சூப்பராக ஜெயிச்சிட்டீங்க. அற்புதமாக நீங்கள் சொன்ன மாதிரியே எம்ஐ ஜெயிச்சிருச்சு. ஜிடி வந்து என்னை டிசப்பாயிண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி டீம்னா, அவங்க வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி. நீங்கள் வந்து 10 ஓவர்ஸில் 200 வின் அப்படின்னா 7 ஓவர் அடிச்சிடுவாங்க. அவங்க எல்லா ஓவர்லையும் அந்த சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கணும். திடீர்னு முதல் 6 ஓவரில் ஒரு 3 விக்கெட் வந்து நீ ஒரு 17 ஓவர் நீ ஆக்கிபை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஒருவேளை தெவாட்டியா 10வது ஓவருக்கு முன்னாடிலாம் பேட் எடுத்துன்னு வந்தாருன்னா அவங்க கதை வந்து ஐசியூன்னு அது கரெக்டாக ப்ரூவ் பண்ணாங்க. அவங்களுக்கு காமாக பார்த்து ஃபுல் 20 ஓவர் ஆடு வரல. எல்லாம் 20 ஓவரும் ஸ்லாக் ஓவர்ஸ் வரைக்கும் அது அவன் ராசி. சார் ரபாடாவுடைய மேஜிக் ஆனால் ஓரளவுக்கு அந்த டீமுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது சார். கம் வாட்மே ஜெயிக்கிறோம் தோக்குறோம் எது நடக்குதோ நடக்கலையோ ரபாடா வந்துட்டு ஃபார்மில் இருக்கிறாருங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, கமான் டேக் இட் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங்கை போட்டுட்டே இருக்கிறாரு சார் அவர். ஆமாம், அவரு நார்மலாக வந்து ஷார்ட்டாக போட்டு 6 எல்லாம் கொடுத்து எது டீம் ரன்னே வரலன்னு அபாடான்னு வாங்க. இன்னைக்கு அடடா அப்படின்ற மாதிரி ரபாடா கலக்கி விட்டாரு. அவங்களுக்கு டெரிஃபிக்காக டெஸ்ட் மேட்ச்சில் போடுற மாதிரி போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சூப்பர்பா, லவ்லி ஸ்பெல், செம்ம ஸ்பெல்லு. அதனால தான் ஆனால் அவங்க ரெக்கவரி பண்ண, அதாவது திலக் வர்மா வந்து திலக் போல வருமா அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். அவர் வந்து கிரைசிஸில் அவர் தள்ளி ஆடுற ஸ்டேஜ் வந்து அவருக்கு அட்வான்டேஜ் தெரியுமா. அவர் வந்து பயங்கரமாக அடிக்கணும்னு கிடையாது, இந்த தள்ளி ஆடிட்டு அது எப்படி அடிக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா பெஸ்டா கரெக்டாக இன்னைக்கு ஒரு ஆடினாரு. அவங்க நமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமன் வந்து அனதர் டைப் ஆஃப் சூரியகுமார் யாதவ் நான் எப்பவுமே சொல்லுவேன். சூரியகுமார் யாதவ் மாதிரி அட்வென்ச்சர்ஸ் கிடையாது, ஆடுற ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். பட் அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாக் கொண்டாடினார். அது அவனுக்கு ரொம்ப அழகாக செட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு திலக் வர்மா ஜஸ்ட் கிளாஸ், அதாவது பிரெத் டேக்கிங் ஷாட்ஸ். அவருக்கு வந்து அட்டமன்ல அடி வாங்கி கூட உட்காந்துட்டு ஸ்வீப் ஃபுல்டா தச்சார் பாருங்க கட்சியில் 6. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. சோலோவா தூக்கி விடாது. அண்டு இந்த பக்கம் அந்த பையன் அஸ்வினி குமார் ஏன்டா போகணுமா செடிகளான்னு யோசிச்சு தான் இருந்தேன். அத்தியா வேலை செய்யணும் அஸ்வினி குமார் அப்படின்ற மாதிரி வைட்டல் விக்கெட்ஸ், எல்லா வைட்டல் விக்கெட்டையும் எடுத்து வேஸ்ட் பண்ணி விட்டாங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்தாங்க கம்பேக்கா, சும்மா சொல்லக்கூடாது. சார் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டேனிஷ்னு ஒருத்தர், அப்புறம் வந்து நமன்தீரை வந்துட்டு அட் நம்பர் 3, இந்த மாதிரிலாம் இன்னைக்கு பேட்டிங்லேயே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய இது சார். போன மேட்ச் வந்துட்டு ரிக்கல்டன் அண்ட் குவிண்டன் டிகாக் 2 பேரையும் சேர்த்து இறக்கி விட்டாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது, ரோஹித் சர்மா வேற இப்போ விளையாடாதனால. ஸோ இந்த ஒரு டாப் ஆர்டர் ஹிக்கப் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது சார். அது வந்துட்டு இந்த திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா போன்றவர்கள் அடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போயிடுது. இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். அவங்களுக்கு மும்பைக்கு வந்துடல, இந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும் 2 விஷயம். இந்த புதுசா ஜிடி கேப்டன் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கர ஃப்ரெஷ் ஃபேஸஸ் டீம்ல இருந்தா அவங்க எல்லாருக்குமே இந்த ஹர்திக் பாண்டியாவை பார்த்தா செம இன்ஸ்பிரேஷன் வரும். இந்த அஸ்வினி குமார் பண்ண மாதிரி கிறிஸ்டின் ஒருத்தர் போடுறாரு, எல்லா கேட்ச் முதல்ல பிடிச்சா இருப்பாரு, எல்லாரும் பொங்கின்னு கிரிக்கெட் ஆடுவாங்க அவருடைய கேப்டன்சி. அது ஒண்ணு. அவருக்கு எதிராக மொத்த உலகமே பொங்கிட்டுன்னா அன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கு எந்த ஒரு ராசி வந்தது. நீங்க அவர் எல்லாத்துலயும் கழுவி ஊற்றி டோட்டல் வேஸ்ட்னு சொல்லும் போது துண்டா ஒரு நாக்கு இல்லை டெரிஃபிக்கான ஒரு கை ஒரு விக்கெட் எடுத்து பாரு. எப்போ பார்த்தாலும் ஜார்ஜ் பட்லரை ஸ்டியர் பண்ண வச்சு 3rd மேன்லயே பாயிண்ட்லயே எடுப்பார்னு சொல்லுவேன். இன்னைக்கு எடுத்தார். ஸோ அவருடைய ராசி அது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் பிரில்லியன்ட். அந்த அஸ்வினி குமார் எப்பயுமே முதல் சீசன்ல நான் பாக்குறேன், இட்ஸ் வெரி வெரி அக்யூரேட் அண்ட் குவைட் நிப்பி. கரெக்டா அக்யூரேட்டா போறதுல பெஸ்டா. அண்ட் 2 பேர் ஒரே மாதிரி அவுட். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பவுன்சரு அடி ஸ்ட்ரெயிட்டா ஸ்குவால் நமன் கிட்ட அவரோட கேட்ச் ஃபைட்டர்ஸ் மாதிரி 2 பேர் அதே மாதிரி சூப்பர் அவுட். ஷாருக் கான் அதே மாதிரி அவுட்டு. முதல்ல நம்ம ஒரு சுப்மன் கில் அதே மாதிரி அவுட். சுப்மன் கில்லுக்கு சான்சஸ் ஆஃப் ஹிஸ் கெட்டிங் அவுட் இன் பிளே ஸ்ட்ரெயிட் ரொம்ப கம்மி. அக்ராஸ் ஆட வச்சிங்கன்னா போல்டு இல்லை ஸ்கொயர் லெக்ல ஒன்றுனே அவருக்கு செப்பாக்கில் வந்து நீங்க வேணா பாருங்க, ஸ்வீப் ஆடி ஸ்கொயர் லெக்ல அவுட் ஆவார் நாட் அதே மாதிரி. அதான் அவர் அந்த இடத்துல அவுட் ஆகிறது சான்ஸ். பட் இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, கர்மா திரும்பி வரும். கர்மா வில் கம்பேக் வரும். வர்மா வில் கம்பேக். பேட்டிங்ல மட்டும் இல்லை, உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்துன்னு போறேன். ஹர்திக் பாண்டியா வந்து இவரோட பேர் பண்ணும்போது இவர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சார். பட் ஹாட் அவுட் உள்ள ரிட்டையர்ட் அவுட் உள்ள போக சொல்லி ஞாபகம் இருக்கா? அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். அப்போ இன்னைக்கு பாத்தீங்களா ரோல் ரிவர்சல்.
அவர் ஸ்ட்ரைக் ரேட் கடைசி 25 பால்ல 70 ரன் வரும். திலகர்மான கடைசி 25 பால். இவரு தனி வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்ல. அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு பாருங்க. அதான் கிரிக்கெட் பியூட்டிஃபுல்லா காமிச்சது. சார் அஸ்வினி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 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 மெச்சூர்டான பவுலிங் போட்ட மாதிரி இருந்துச்சு சார். மோஷின் கானு, அப்புறம் வந்துட்டு அவங்கன்னு எல்லா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப பிரில்லியண்டா போட்டாரு சார். அவரோட ஏஜுக்கு இந்த மெச்சூரிட்டி, அதாவது வந்துட்டு ஒரு ஸ்லோவர் பவுன்சரு, நிறைய பேஸ்லாம் இருக்காது, அடிச்சாங்கன்னா இது வந்து அங்கெல்லாம் பறக்காது, இது இங்கதான் விழுன்ற மாதிரி ஒரு ஸ்லோவர் பவுன்சர்ஸ் நீங்க சொன்ன அந்த 2 விக்கெட்டு. அது இல்லாம தெவாட்டியாக்கு வந்துட்டு ரீச்சுக்கு நல்லா தள்ளி வச்சு ஒரு ஸ்லோவர் ஸ்டஃப், ரஷீத் கானுக்கு ஒரு டெலிவரி நல்லா தள்ளி வச்சு, ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு சார். ஒரு யங் பவுலர் இவ்வளவு அழகா யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவருக்கு அந்த விக்கெட்டும் கிடைக்கும் போது பாக்குறது. ஆமா. இப்போ இந்த சில பேரு பரபரப்புலயே இருப்பாங்க லைஃப்ல. அவனை போய் ஊட்டியில போய் 1 வீக் ரெஸ்ட் எடுனா கூட குளிர்ல போய் ஏதோ பண்ணினே இருப்பாங்க. அது மாதிரி இந்த தெவாட்டியா, ரஷீத் கான்லாம் இல்ல. இந்த இன்னொரு 10 ஓவர் பார்த்துனா ஹிட் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்கலாம். அவங்களால பொறுமையா ஆட முடியாது. அது கரெக்டா நீங்க மாட்டினாங்க. நினைச்சேன் இந்த ஜிடிக்கு முதல்ல 3 விக்கெட் எடுத்துட்டீங்க 5-6 ஓவர்ல, அவ்வளவுதான் ஜிடி ஃபுல் டான்ஸ். பயங்கர அண்ணாத்த ஆடுறாங்க. சார் 5 மேட்ச் தொடர்ந்து விக்கெட்லெஸ்ஸா இருந்த ஜஸ்பிரீத் பும்ரா, விச் இஸ் அ வெரி 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 ரேர் சீன். கடைசியா இன்னைக்கு வந்து இந்த ஐபிஎல்ல இப்பதான் அவருடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு, அதுவும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் அவரு ஷுவரா சுப்மன் கில் எடுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பொட்டுன்னு 2 பால் அடிச்சுட்டு பாருங்க. அதனால அவர் வந்து டூ குட். இப்போ என்னதான் திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த 4 ஓவர் போடணுமே, ஐயோ இந்த மேட்ச் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்ட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. சேலஞ்சா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த 4 ஓவரை 2 ஓவர் முதல்ல அழ விடுறேன். கரெக்டா மேட்ச் கையை விட்டு போகும்போது செகண்ட் ஸ்பெல்ல வந்து டக்குன்னு ஒரு போல்டு ஒரு எல்பிடபிள் எடுக்கிறேன்றது ஒன்று இருந்தது. அது ரொம்ப ஓவர் டன். தோனியை வந்து பினிஷிங் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 6 போற ஒரு 4 அடிச்சா கூட என்னடா ஒரு 6 அடிக்கலையே தோணிச்சு பாத்தீங்களா? அந்த பேட்டிங் வந்து தோனிக்கு என்ன ஸ்டேஜ் வந்தது ஃபினிஷிங்ல, அதே மாதிரி பும்ராக்கு இப்போ போலிங்ல வந்திருக்கு. அதான் பிசிக்ஸ் தான் திருப்பி பிசிக் ஓன் பர்மிட் யூ டு டூ யுவர் பெஸ்ட் ஆல்வேஸ். அது கொஞ்சம் வேரண்டர் இருக்கும். அதுல அதான் ஒரு ஒரு கிளிம்சஸ் ஆஃப் தி ஒரிஜினல் பும்ரா அப்பப்போ பாக்குறோம். அதான் விஷயம். சார் சாண்ட்னர் வந்து ஸ்லோவஸ்ட் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் அப்படின்னு ஒரு பால் ஒன்று போட்டு காட்டன் போல்ட் எடுத்தாரு. இதை விட ஸ்லோவா ஒரு பால் ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? நல்லா அழகா அடிச்சு நவுத்துறாரு சார் சாண்ட்னர். ஆமா, சாண்ட்னர் தான் இன்னொன்னு இந்த டால் மேலேந்து போறது. இந்த 6-2 இருக்கு. இப்ப என்னோட போலிங்ல வந்து நான் 6-2 நான் பாலை டாஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், என் கை மேல போகும்போது 8 அடி, அதை நான் டாஸ் பண்ணா 10 அடி. கிட்டத்தட்ட பால்கனில இருந்து யாரோ போட்டு ரோட்ல ஆடுற மாதிரி கிரேட். அதுதான் சாண்டர் பண்றாரு. சோ மெனி டாசஸ் எசென்ஷியலி அந்த ஹைட்ல இருந்து வர பாலை நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் தான் அடிக்கணும் ஈஸியான. நீங்க பேக் ஃபுட் போகும்போது இவ்வளோ கிளைம் ஆகி மேல வரும், தப்பா ஆடுவீங்க டெஃபினட்டா. கொஞ்சம் ஏன்னா ஸ்டீப்பா மேல வரும், ஆனா மெதுவும் ஃபாஸ்டா வந்தாலும் ஸ்லைஸ் பண்ணலாம். ஸ்லைஸும் பண்ண முடியாது. ஸோ அரை குறையா நட்ச் பண்ணுவீங்க, அதை கரெக்டா டெம்பரேச்சர் ஃபார்டா இருப்பீங்க. அந்த மாதிரி இவருக்கும் ரொம்ப ஸ்லோவா வந்து தான் ஃபுல் பவர் கொடுக்காம கரெக்டா பென்ஸ்ல அவுட். பியூட்டிஃபுல் கேட்ச் பென்ஸ்ல. ஸோ அதுதான் சாண்டனுடைய ஸ்பெஷாலிட்டி. அது டர்னிங் விக்கெட்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ்ட். ஒன்று ரன்னும் போகாத விக்கெட் எடுப்பு, அதுதான் பேசுறது. பட் சம்டைம்ஸ் வந்து அவருக்கு வந்து திடீர்னு மூட் அவுட் ஆகி எதுக்கு இந்த பிரெயின் தேவையில்லாத கொடுத்தாரு கடவுள் நமக்கு அப்படின்றத யூஸ் பண்ணாம போயிடுவார் சில மேட்ச் கேப்டன்சி அண்ட் போலிங்ல. அது எந்த மேட்சும் தெரியாது. ஆனா அவர் என்ன பிரில்லியண்டா நம்ம சிஎஸ்கேல யூஸ் பண்ணிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சரியா யூஸ் பண்ணல. வேற லெவல் மேட்ச் ரொம்ப காஸ்ட்லி லாஸ் நம்ம டீம்ல இல்லாம இருக்குது. வெரி வெரி ட்ரூ சார். கரெக்ட். ஆமா, சிஎஸ்கே டிடன்ட் யூஸ் ஹிம் ப்ராப்பர்லி. பட் சார் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர் பேட்டிங் வர 6 நிமிஷமா அடிப்பார். எந்த விதத்துக்குமே நீங்க குறைய கண்டுபிட முடியாது சாண்டர். சார் எஸ்கேஒய் வந்து இன்னைக்கு ஒரு ஷாட் அப்படி ஃபிளிக்ல அவரோட ஸ்டைல்ல அடிச்ச உடனே என்னடா பெரிய ரபாடா கிபாடா, நீங்க ஒன்னும் இல்லை சுஜிபி வா வா இன்னொரு அடி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ரபாடாவை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டாரு அந்த இடத்துல. அவருடைய யூஸ்வல் இதுல அப்படி போயிட்டாரு. ரபாடா கேம் பேக் வெரி வெல் அண்ட் ஹேட் த லாஸ்ட் லாஃப் ஃபார் டேக்கிங் எஸ்கேஒய் விக்கெட். ஆனா என் கொஸ்டின் என்னன்னா சார், எஸ்கேஒய் எப்படி ரபாடாவை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாரோ அந்த இடத்துல, கடைசி ஒரு 5-6 ஓவர்ல திலக் வர்மாவை வந்துட்டு இந்த ஜிடி பவுலர்ஸ் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு சார். பிகாஸ் லாஸ்ட் 23 பால்ஸ்ல மட்டும் திலக் வர்மா ஸ்கோர்ட் 82 ரன்ஸ் டு ஹிஸ் நேம்.
மேட்சோட கடைசி 4 ஓவர்ல 73 ரன், 10 ஓவர்ல கிட்டத்தட்ட 124 ரன். இது எங்க எங்க ஆரம்பிச்ச மேட்ச் எங்க சார் வந்து முடிஞ்சது? எப்படி சார் அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 73 லீக் பண்ணாங்க அவங்க? இந்த ரூதர்ஃபோர்ட் மாதிரி பிளேயர், திலக் வர்மா மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டெவாஸ்டேட்டிங் ஆடிட்டு கிரீட் பாத்தீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் டெவாஸ்டேட்டிங்கா கிரீட் ஆகும். சிக்ஸர் எக்ஸிபிஷன். இந்த திலக் வர்மா மாதிரி இன்ஸ்டிங்டிவா ஹுக் டப் பண்ணி அடிக்கிறது. இஷான் கிஷன் அவர் ஸ்பின் நல்லா விடுவாரு. இந்த மாதிரி ரூதர்ஃபோர்ட் அண்ட் இப்போ இன்னைக்கு வச்சுக்காரு திலக் வர்மா, இவங்களுக்கு மட்டும் எண்ட் ஓவர்ஸ்ல ஸ்லோவர் ஸ்டெப் நான் சொல்ல தெரியுமா? ஓடி வந்து மெதுவா போடுறது தான் பெட்டர். அவங்க அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த அசோக் சர்மா வந்த உடனே நினைச்சோம் பாரு, ஐயோ இவருக்கு அல்வா ஜோஃப்ராஜர் மாதிரி ஏத்துறது, அந்த மாதிரிலாம் ஏத்தினா இந்த ஃபாஸ்டா கடைசி 3 ஓவர் போடுறாங்களே, அப்படி போடுறவங்களுக்கு நல்ல யார்கர் பும்ரா மாதிரி இல்லைன்னா அவங்க போடவே கூடாது. யார்கர் அவங்க இல்லைன்னா நீங்க சிராஜ் கட்சியில பாருங்க, முதல் ஸ்பெல் டெலிபிகா போட்டு உல்டாஸ் ஷார்ட் பால்னு கண்ணா பண்ண ரன் கட்சியில. ஸோ யார்கர் நெசசரி ஆர் வெரி வெரி டிசப்டிவ் ஸ்லோர் லைக் எங்கடி அந்த மாதிரி இருக்கணும். இந்த அசோக் சர்மா வந்து விதமா கட்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம போலிங்கே போடல. அதுல போய் கிட்ட போய் கையில பால பிடிங்களா அடிச்சார் ஒரு 6. அந்த மாதிரி அடிச்சார் கட்சியில. 28 ரன் ஒரு ஓவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதை காஸ்டட் இந்த மேட்ச் லிட்டரலி. அது வந்து கடைசி ஓவர்ஸ் இந்த உம்ரான் மாலிக் டைப்பு, மார்போட் டைப்பு இந்த மாதிரி ஏத்திடவே கூடாது. ஏன்னா நான் வந்து இப்படின்னா 6, அதே ஸ்லோவர் ஸ்டெப்ல நான் வந்து எப்படின்னீங்கன்னா லோக்கல்ல போகும். அதனால ஓடி வந்து மெதுவா போடுறோம் பெஸ்டா கட்சியில். அவர் வந்து 18th ஓவர் நீங்க சொன்ன மாதிரி 26 ரன்ஸ் குடுத்தாரு சார். பிரசீத் கிருஷ்ணா வந்து லாஸ்ட் ஓவர்ல 22 ரன்ஸ் குடுத்தாரு. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப பெருசா ஆட் அப் ஆச்சு அவங்களுக்கு. சார் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி கோ டு த ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் அண்ட் ஆல் சார். எம்ஐ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி ஹிக்கப்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு மேட்ச் வந்தாலே பெருசா மாறிடுவாங்க அவங்க. அப்படியே அங்கிருந்து டோர்னமெண்ட்டே மாத்துவாங்க. நீங்க இப்ப கூட ஒரு 2 மேட்ச் முன்னாடி மும்பை பத்தி பேசினப்ப இந்த பாயிண்ட்டை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஐம் ஜஸ்ட் ரீஇட்ரேட்டிங் இட். அப்ப மும்பை வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சாலே அதை அப்படியே பிடிச்சி ஒரு 5, 6 மேட்ச் வரிசையா நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஜெயிப்பாங்க சார். கேன் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் தட் ஃப்ரம் தெம் திஸ் சீசன் ஆல்சோ? ஆமா. ஆமா. ஐயோ! இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பாண்டிங்னு ஒண்ணு பார்த்தீங்களா? அந்த ஹடில் வந்து முதல்ல தான் பார்ப்பீங்க. அந்த ஹடில்ல வந்து ஒருவேளை கேமராமேன் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா ப்ராப்ளமே கிடையாது. திருப்பி மிட் பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி விக்கெட் யூ சா த வே தீஸ் கைஸ் ஆர் பவுன்சிங் அண்ட் ஜம்பிங். அவங்க அத்தனை பேரும் கூடி மும்பை டீம் வந்து இங்க குரூப் போட்டோ எடுக்கணும்னா நீங்க மிஸ்ஸே பண்ணிட்டு முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒண்ணா இருந்தாங்க பாருங்க நீங்க. ஒரு போலர் ஓடி வச்சு மீதி 10 பேர் கூட ஓடி வராங்க. அந்த மாதிரி நான் பார்த்தே கிடையாது. செம்ம பாண்டிங்க. அது இவரு ஹர்திக் பாண்டியா வந்து டேக்கிங் த கேக். அந்த ஓவர் ஆக்டிங் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங்ல கேஸ்டி வரி வட்டி யாரை கேட்கிறாய் வட்டி அந்த லெவல்ல ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் எகிரி குதிச்சு ஒருத்தன் போலிங் போட்டு போலர் குஷியா இருக்கான். பவுண்டரி லைன் ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிருக்கான் வாஷிங்டன் சுந்தருக்கு. இங்க தனியா ரன் இந்த நாகேஷ் வந்து சில பாட்டுல எல்லாம் ஹீரோயின் ஆடும்போது வேற ஒரு இடத்துல தனியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அந்த கண் போன போக்கில மாதிரி பாட்டுல எல்லாம் அந்த மாதிரி ஒரு தனியா டான்ஸ். பெரிய ஐட்டர் நீங்க ரொம்ப பெரிய ஐட்டர். அதுல தெரியுது ஒரு டெரிஃபிக் டீம் மீட்டிங் நடந்திருக்கு. இவருக்கும் விழுந்திருக்கு, இவரால மீதி பேருக்கும் விழுந்திருக்கு டோஸ். அது நல்லா தெரியுது. இந்த வீரி வருது. அண்ட் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் டீமர் இல்ல. இவர் விட்டுட்டு இந்த டீம் வேற அவங்களுக்கு அகேன்ஸ்டா அது அகமதாபாத்ல இருந்துச்சு. இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அவருடைய பெஸ்ட் வருது. கிரைசிஸ் வில் ஆல்வேஸ் பிரிங் அவுட் இஸ் பெஸ்ட். தோ பேட்டிங் அவருக்கும் பெட்டரா ஆடலாம்னு தோணுது எனக்கு. ப்ராபபிளி கடைசி 4 ஓவர்ஸ்ல வரும்போது ஒரு மாதிரி ஆடுறது. அவருடைய பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஃபார் 2 நம்பர் 4 வந்துட்டு வேர் ஹி ஹேஸ் டைம் டு கோ ஃபார் சிங்கிள்ஸ் அ பிட் அண்ட் தென் கோ ஃபார் ஹிஸ் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ். அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுலிங் எல்லாத்துலையும் யூட்டிலிட்டி டவுட் அபவுட் இட். பேட்டிங் அவர் கிளிக் ஆகணும்னா இன்னும் ஃப்ரண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் தள்ளி ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்க போனாருன்னா அவர் நல்லா சூட் ஆகும். ஏன்னா அவர் ரொம்ப குயிக்காக அவர் ஷோக்கு போறாரு. இன்னைக்கு ஓடிட்டே போடுறாங்க அந்த ஷோ அவுட் சைட் ஷார்ட்டா அந்த தூக்கி அடிக்கிறதுக்காக கவர்ஸ் அண்ட் பாயிண்ட்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் யூ ஆஸ்க் மீ அபவுட் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் ஆன் த லெக் சைட், ஆன் த லெக் ஸ்டம் ஜஸ்ட் அவுட் சைட் அந்த ஷாட் அந்த அப்படி ஃபிளிக் அடிக்கிறது இருக்கு இல்லையா, அது ரைட் பண்ணலாம். பட் சில பால் வந்து போலருக்கும் அறிவு இருக்குன்றது நம்ம கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கணும். அந்த பால் இன்டிப்பர் ஆஃப் கட்டர் கமிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் இன்சைட் மிடில் ஸ்டம்ப் வந்துட்டு இருக்கு.
அதை நம்ம இங்கே அக்ராஸ் போகாம இவ்வளோ கேப் விட்டு நம்ம எப்படி ஆட முடியும்? இது ஆல்சோ குட் போலர் இல்லை. எல்லா வாட்டியும் ரபடா சிக்ஸ் கொடுப்பாரு நம்ம நினைச்சிடக்கூடாது. சம்டைம் நல்லா போட்டு விக்கெட் எடுப்பார். அந்த மரியாதை கொடுக்கணும் ரபடா. அதில் தான் அவர் சார் பட் எப்படி ஒரு மேட்சோட மொமெண்டம் அப்படியே சேஞ்ச் ஆகுது சார்? கடைசி 4 ஓவர்ல அடிச்ச அந்த 70 ரன்ஸ் வந்து இவங்கள அப்படியே பூஸ்ட் பண்ணிருது மும்பைய. அவங்க பவுலிங்ல வந்து அவங்களுடைய வெறித்தனமான பவுலிங்க போட்டு காட்டிட்டாங்க. அடுத்தடுத்து விக்கெட் மேல விக்கெட். ஆனா அதே மாதிரி ஜிடிக்கு கம்ப்ளீட்லி டிமாரலைஸ் ஆயிட்டாங்க. அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் வந்து முதல் 16 ஓவர்ஸ் அவங்க போட்ட அந்த பவுலிங்கை வந்துட்டு மறக்கடிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது அவங்க பேட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரிஞ்சது சார். அவங்க வந்துட்டு என்னடா இது நம்ம 4 ஓவர்ல கடைசி இப்படி சொதப்பிட்டோமே, கையில இருந்த மேட்ச் போச்சேன்ற அந்த ஹேங் ஓவர்லயே இந்த மாதிரி இருந்துச்சு சார் அவங்களோட பேட்டிங் லிட்டரலா பார்க்கும்போது. இல்லைன்னா இவ்வளவு கேவலமா அவங்க வழிஞ்சிருந்திருக்க மாட்டாங்க. அந்த பெரிய பானா காத்தாடி ஒண்ணு ஊரே பார்த்துட்டு இருக்கோம். பயங்கர ரவுடிடா, சரியான மாஞ்சா கயிறு வச்சு அடி விடுறாரு பாரு பானான்னு சொல்லிட்டு ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் பார்த்துருப்பாங்க பீச்ல. திடீர்னு ஒரு வால்காத்தாடி அப்படியே வந்து டப்புன்னு எடுத்துட்டு போடும் டீல் போட்டு. அந்த மாதிரி அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஜிடி ரைட் ஆன் டாப்ல இருக்காங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல. மும்பை ரைட் பிலோ பாட்டம்ல இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாட்டம் ரேஸ் ஆகி வந்த உடனே அதுல இவங்க டபுள் ஆயிடுச்சு எனர்ஜி. மும்பைக்கு எனர்ஜி டபுள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துச்சு விட்டக்கூடாதுடா உடம்பு குடின்னு வந்துட்டாங்க. இவங்க முதல்ல அப்படியே ரேட் லைட்டு சாய் சுதர்சன் இதோட 2 ஸ்ட்ரோக் நான் பாக்குறேன். ஒன்று ஃபிளிக்கு அது ஷார்ட் விக்கெட் ஆர் ஷார்ட் லெக் அது ஏதுல போகுது. டிஎன்பிஎல்ல ஃபைனல்ஸ்ல அஸ்வினி உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். அஸ்வினிக்கு மார்னிங் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஸ்கொயர் டிரைவுக்கு போடுங்க, நிறைய ஏர்ல ஆடுறாரு, கவர்ஸ் பக்கம் ஆடும்போது பேட் இப்படி போகுது ஆங்குலரா, டீப் பாயிண்ட்ல சான்ஸ் இருக்குன்னு சொன்ன பாஸ். அது கரெக்டா கிளிக் ஆகி அஸ்வின் ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்து இருந்தாங்க மேட்ச் பார்த்து. ஆக்சுவலா அந்த மெசேஜ் காமிச்சேன் மார்னிங் உங்க ஹஸ்பண்ட் காமிச்சேன் இந்த மெசேஜ் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகாந்த் நான் சொன்னேன் அவர் அந்த ஸ்டெப் ஷாருக் கான் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் ஆன் த லெக் ஸ்டெம் போடுங்க, அக்ராஸ் ராங்கா ஆடுவாரு. அஸ்வின் இவன் வந்து எப்பயுமே சாய் சுதர்சன் ஸ்லைட்ஸ் பண்றது கவர் காட்டி இப்படி போயிடுது ஆங்கிலா ஏர்ல போகும்னு சொன்னா கரெக்டா இன்னைக்கு அதே சேம் அவுட் சேம் டிஸ்மிஸ். இந்த ஃபர்ஸ்ட் பால் அவர் அவுட் ஆன உடனே நீங்க சொல்றதுதான் இந்த நெகட்டிவிட்டி அண்ட் ஆங்ஸைட்டி அது ஒரு ஹேங் ஓவர் கேரியேஜ் திருப்பி பேட்டிங்ல. பிளஸ் மும்பை வேற 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் ரெகுலர் எடுத்துனே இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வராரு ஜாஸ் பட்லர் எலிமினேட் பண்ணிருக்காரு. இவர் முதல்ல வந்து சாய் சுதர்சன் அமைச்சாரு பும்ரா, ஓகே அந்த கேட்ச்ல. அடுத்தது இவரு சுப்மன் கில்லுக்கு பவுன்சரு அவர் இப்படி பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அதாவது வந்தே மாத்திர மாதிரி நாங்கள் அவுட் ஆகிட்டு போயினே இருக்கோம், வருவோம் போவோம். பில்லிட் ஷட் இட் ஃபர்கெட் இட் அப்படி ஹீரோ அந்த அட்வர்டைஸ் சொன்ன மாதிரி வந்து போயினே இருந்தாங்க. அது இவங்க ரொம்ப பிளஸ் ஆயிடுச்சு. எவ்ரி 10 runs ஒரு விக்கெட் வந்துரு அண்ட் யூ ஆர் சேசிங் 200. ஸோ அதனால நல்லா மாட்டினாங்க. சார் இன்னைக்கு மேட்சோட ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் என்ன சார்? நோ டவுட் அபவுட் இட். திலக் போல வருமா யூனோ வை அவர் வரும்போது கிரைசிஸ், அவரால் ஸ்ட்ரைக் ரேட்டு பயங்கரமா பண்ண முடியாது. அந்த சமயத்துல ஒரு 10 பால்ல 12 ரன் அப்படிதான் இருந்தது. 3 விக்கெட்ஸ் இந்த ஸ்டேஜில் அப்படி இருந்து அப்ப ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. நான் சொல்லுவேன்ல அந்த இடத்துல மெரிக்கணும் வச்சு சுத்தணும்னு பண்ணிடவே கூடாதுன்னு சொல்ல பாருங்க. கிளீனா விட்டார், நீங்க ஜெயிச்சிங்கன்னு விட்டார். ஆனா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 10-15 பாலுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணிட்டு எங்க நினைக்கிறேன்னா அங்கெல்லாம் புக்கு அப்பர் கட்டு 6, ஸ்கொயர் கட்டு 6, லாங் ஆஃப் மேல 6, ஃபுல் டாஸ் ஸ்வீப் 6 இப்படிலாம் அடிச்சு கிரைசிஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. அதுல இருந்து ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் கடைசி 3 வரைக்கும் ஒரு 2 நின்றுட்டு நான் சொல்ல ஒருத்தர் நிக்கணும்னு இல்லை, அந்த ஒருத்தர் நான் தான் காமிச்சேன். ஸோ அதனால இந்த பன்னீர்செல்வா கிரேட் அவரு காமிச்சு அப்படி காமிச்சு மெதுவாக பிடிச்சிட்டு உள்ள என்ன அடுத்த மேட்ச் வாப்பான்னு சொல்லிடுங்க. வேற ரபடா போட்ட பால் டாப் கிளாஸ், அது கண்டிப்பா சொல்லலாம். அது நம்பர் 2 சொல்லலாம். ரெஃப்ரெஷிங் மூமெண்ட்னா கிரைசிஸ்ல வந்த திலக் வர்மா அந்தந்த ஃபேஸ் ஆஃப் த மேட்ச் ஏற்ற மாதிரி கிரிக்கெட் ஆடி பினிஷ்ல வந்து சும்மா ஃபுல் ஃபயர் ஒர்க்ஸ் பிளாஸ்ட்ல போனது தான். அதுவும் அப்டமன்ல அடி வாங்கிட்டு அதை பொறுத்து இழந்துக்க முடியுது. அந்த அடியெல்லாம் வாங்கின அப்டமன்ல வாங்கின அப்புறம் உள்ளதான் போவோம் நாங்களாம் லீக் மேட்ச்ல. உள்ள போயிட்டு உட்காந்துருக்கு அந்த எழுந்துக்க சொல்லி சால்ட் வாட்டரை கொடுத்து அதை பண்ணி பேப்பர்ல எல்லாம் அடிப்பாங்க. அதுல வந்து அங்கேயே கிரவுண்ட்ல இருந்து திருப்பி ஆடுறாரு, திருப்பி அடி என்ன கிரிட் இருக்கணும். அதனாலதான் அவ்வளவு வெடியாடுறாரு பாருங்க. செஞ்சுரி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கான்ஸ்டன்டா கிரிக்கெட்ல கலெக்டா பண்ணினே இருப்பாங்க. பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் அவர் தான் கட்சியில் வின் பண்ணி கொடுத்தது. ரொம்ப ஃபாஸ்டா மறந்துடுறாங்க. ஒரு 4 மேட்ச் சரியா இல்லைன்னா விதவிதமா திட்டுறாங்க.
இப்போ ஹர்திக் பாண்டியாக்கு வந்துட்டு மாதிரி. பட் அது பண்ண முடியாது. எல்லாரும் ஹியூமன் தான், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க, யாருன்னு காமிச்சிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அம்பி இல்லை, அன்னியன் எனக்கு உள்ள இருக்கான், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, நான் பாஷா அப்படின்னா காமிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களை கலடா பண்ண முடியாது. பிகாஸ் வி நோ அவங்களோட ஒரிஜினல் ஸ்டெப் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க பிரமாதமா காமிச்சார். ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் திலக் வர்மா தான். ஆசம் சார். இந்த மேட்ச்சுக்கு என்ன ரேட்டிங் குடுக்குறீங்க சார் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்ச்க்கு வந்து 4 கொடுக்கலாம். 4 டெஃபினட்டா கொடுக்கலாம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் ஃப்ரம் போத் சைட்ஸ். தோ த மேட்ச் வாஸ் ஒன் சைடட். இவங்க நல்லா ஆடிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அவங்க போலிங் தானே, அதுவும் அவங்க போலிங்ல பாருங்க, புதுசா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க. வேற லெவல்ல கொண்டு இந்த அஸ்வினி குமார் அவர் ரொம்ப பிரமாதமா போட்டார் போன சீசன். எப்படி போய் அவர் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவரை திடீர்னு கொண்டு வந்து அவர் அப்படியே மாத்தி பாதி சைடு அமிச்சார் உள்ள. ஸோ அதனால இந்த மிராக்கிள்ஸ் விச் ஹேப்பன்ட் இல்ல, திலக் வர்மா மிராக்கிள் பேட்டிங்ல, போலிங்ல அஸ்வின் குமார் இந்த பக்கம், ரபடா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போலிங் ஸ்பெல் டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ரஷீத் கான் நாட் அட் இஸ் பெஸ்ட் இன்னிங். டெஃபினெட்லி நாட் அட் இஸ் பெஸ்ட். அதான் ரஷீத் கான் விக்கெட் எடுக்கலன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுது? 200 போயிடுது ஆப்போனன்ட் ஸ்கோர். பிகாஸ் அவர் மிடில் ஓவர்ஸ்ல வராரு. அந்த மிடில் ஓவர்ஸ்ல பிரேக் சப்ளை பண்ணி ஒரு 2 விக்கெட் வச்சாருன்னா ஜிங்ஸ் ஆவாங்க எதிர் டீம். அதை அவர் பண்ணாம போனது தான் ரொம்ப ஈஸியா 200 வரைக்கும் போயிட்டு ஸ்கோர். ஸோ டெஃபினெட்லி 4, we can go with 4 for this match. ஆல்ரைட் சார். சூப்பர்வா ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கேக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு 5 நாள் கேப் விட்டுருக்காங்க. அவங்களுக்கான மேட்ச் வரதுக்கான டைம் இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க என்ன எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அடுத்த மேட்ச் அவங்க வந்து பார்க்குறேன் சார். என்ன சொல்ல போறீங்க முடியறதுக்கு முன்னாடி? இன்னைக்கு மண்டே மார்னிங் மோட்டிவேஷன் மாதிரி மண்டே நைட் மோட்டிவேஷனா? இதுல நீ என்னன்னா ட்ரம்ப் நீ என்ன சொல்லிருக்காருன்னு தெரியல. ட்ரம்ப்புடைய ஆர்மியே குழப்பிச்சாரு. இவர் என்ன சொல்லிக்கிறார் இன்னைக்கு? இன்னைக்கு நாங்க போய் சுடணுமா, குண்டு போடணுமா, இல்ல இன்னைக்கு நம்ம சாத்தோம் இன்னைக்கு குண்டு சவுண்டோட போடணுமா, இல்ல குண்டு சைலண்டா போடணுமா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மோக்கு நாங்க தடுக்கணுமா, இல்ல மூடணுமா? இப்ப வருது நம்ம கப்பல் தானா, இல்ல எதிரியோட கப்பலா? நம்ம கப்பல்ல போய் அவங்களை தடுக்கணுமா, இல்ல சோல்ஜர்ஸ் நடந்து போய் கப்பலை தள்ளணுமா? எதுவுமே புரியல. அந்த மாதிரி இப்ப எனக்கு அந்த அது எதுக்கு நான் அது வரும்னா, என்ன வருத்தமான விஷயம், சிஎஸ்கே நல்லா 2 மேட்ச் ஜெயிக்கிற சமயத்துக்கு இப்படி ஒரு இன்ஜுரி ஹாண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன டீம் எடுக்க முடியும் சொல்லுங்க? எல்லாருமே இன்ஜுரி. ஸோ தோனி இல்ல, எல்லிஸ்க்கு இன்ஜுரி, நல்ல போலர் இன்ஜுரி. இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம், ரூல்ட் அவுட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்றாங்க. என்ன பண்றது? இருக்கிற டீமே பண்ணணும். இப்போ டூபே பிடிவாப்பா கையில எதுவுமே இருக்குது. ட்ரிங்க் சூப்பு கூட கையில் நிக்க மாட்டேங்குது அவருக்கு. அப்படி ஒரு கேட்ச். அப்ப யார் தான் இப்ப பண்றது? யார் பிடிக்கிறது? லெக்க பேர் இல்லாம கேட்ச் பிடிக்க முடியும். அதனால அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறதே தெரியும் எனக்கு. But if you decide you can do it, like how Mumbai did it today. You thought Mumbai was a team that was losing every match இல்லையே. இனி அவங்க பண்ணிக்கிற வெறி பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க சாம்பியன்ஷிப் அடிக்கிற மாதிரி ஆடுறாங்க. அதனால அந்த டேர்ன் அரவுண்ட் கண்டிப்பா வரும். நம்மளும் அதை ட்ரை பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் சார். ஏன்னா தேங்க் யூ so much for joining. நாளைக்கு நம்ம அடுத்த மேட்ச் வந்து சந்திப்போம் சார். See you. இது வந்து ஒரு சின்ன ஜோக்கோட முடிச்சுக்கிறேன். காலேஜ் டேஸ்ல ஆடும்போது என் ஃப்ரெண்ட் ராகவன் ஒருத்தன் அவங்க டீம் ரன் பண்ணுவான். எதிர் டீமையும் போய் ஆடுவான். அம்பேரிங் அவனே பண்ணுவான். எல்லாம் இருக்கணும். ஹீராஜித் மாதிரியும். அவன் ஒரு மேட்ச் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து இல்ல, யாரோ ஒரு பிளேயர் அவனோட பிளே அவன் டோர்னமெண்ட் அவன் டீம் ஆடுது. ஏதோ ஒரு பிளேயர் கட்சியில வரல. அவன் கவனம் எங்க போனான்னு தெரியல. அதுக்கு பதில் ஏதோ ஒரு சின்ன பையன், ஒல்லியா ஒரு பையனை நீ வந்து ஆடுறான்ட்டான். அந்த பையன் பேட்டை பிடிச்சிருக்க, அவன் பேட்டை பிடிச்சு நிற்கிறான். போலர் போட்டு ரைட் லெக்ல மிடில் ஸ்டம்பில் ரைட் லெக்ல துடிக்கிறான். அவுட் இஸ் தட்னு போலர் கேட்கும்போது இவன் வந்து நாட் அவுட்ன்றான். யாரு? நம்ம பேர், நம்ம ஃப்ரெண்டு. அந்த பேட்ஸ்மேன்ல இல்லம்மா நான் அவுட்டுமா, நான் உள்ள போற மாட்டான் பேட்ஸ்மேன். அது ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பண்ணணுன்றது இல்லை. அது மாதிரி சார் டென்ஷனான ஒரு கிரிக்கெட்டர் இருக்குது. இதுல பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் டஃப்னஸ் எல்லாமே தேவைப்படுது. 20 ஓவர்ஸ் ரைட் த்ரூ 20x6 தேவைப்படுது. ஸோ அந்த இன்ஜுரி வந்து ரொம்ப பேஜாரான விஷயம். 2 பேர் கலாசல் அமௌண்ட் கொடுத்து 2 பேர் வாங்கிடும். அந்த 2 பேர் லெவன்லயும் ஆடுறது இல்லை. லெவலில் ஆடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ ரொம்ப ஜிங்ஸ்டர் என்ன பண்ணலாம்? ஒரு டேர்ன் அரவுண்ட் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒரு இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டிவாஸ்டேட்டிங் அடியா மாதிரி ஒரு 250 ஒரு ஸ்கோர் ஒன்று வரணும் சிஎஸ்கேக்கு. இல்ல ஆப்போனன்ட் ஒரு 100ல அவங்க போடலாம் கட்டணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ன் அரவுண்ட் வந்ததுன்னா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடும். அந்த இன்ஜுரி, அந்த ஸ்கேர், ஆங்ஸைட்டிலாம் மறந்துட்டு கிரியேட் ஆகும். லெட்ஸ் ஹோப் சம்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் சிஎஸ்கே.
மறுபடியும் சந்திப்போம். நான் ஃபேவரட் RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.